தான் நடக்கணும்னு கேட்டிருக்கான். பிரம்மதேவரும் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறாரு. ஆணவம் கொண்ட அசுரன் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான். பந்தகாசுரனோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிருக்கு. அதனால துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. பிரம்மதேவர் கிட்ட இருந்து வரம் வாங்கினதால பந்தகாசுரன் அதிக சக்தி வாய்ந்தவனா இருப்பான். அவனை அழிக்கிற ஆற்றல் அன்னை ஆதிபராசக்தி தேவிக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள தேவி இருக்கிற இடத்துக்கு சிவன் அனுப்பி வச்சிருக்கார். காளி தேவியா அவதாரம் எடுத்த பார்வதி தன்னோட கருமை நிறம் போக காமகோட்டம்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரத்துல ஒரு கிளி வடிவத்தில் செண்பக மரத்து மேல் அமர்ந்து சிவபெருமான நோக்கி தவம் இருந்துட்டு இருந்திருக்காங்க. தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவி இருந்த இடத்துக்கு வந்து அவங்கள வழிபட்டு பந்தகாசுரனால அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. தேவர்களோட துன்பத்தை பார்த்து மனமிறங்கின பார்வதி பந்தகாசுரனை கொன்று உங்களோட துயரத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க.